ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ ராகி மாவுலாம் சேர்த்து ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இனிமேல் வரப்போகிற கிளைமேட்டுக்கெலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்கும். ஏதாவது சூடாக சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி சூப் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வேண்டாங்க. இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்கு வந்து வாழைப்பூ 1.5 ஸ்பூன் அளவுக்கு, ராகி மாவு, பொடியாக கட் பண்ணிக்கிற இஞ்சி, அதே அளவு பூண்டு, பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்களுக்கு இருந்தால் சேர்க்க வேண்டாங்க. பெரியவங்களுக்குனா பொடியாக கட் பண்ணிக்கிற பச்சை மிளகாய், மிளகுத்தூள், இது கூடவே பொடியாக கட் பண்ணிக்கிற கருவேப்பிலைக்கு பதில் நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. அது சென்டராக ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதையும் இந்த கப்பு மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வேலைலாம் கிடையாது, சட்டுன்னு க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போகிறவங்க எங்களால் க்ளீன் பண்ண முடியாதுன்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு மோரில் கலந்து வச்சிட்டோம்னா கருத்து போகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம சமைக்கிற வரைக்கும் அந்த பூ வந்து கருத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னாக்கா நம்ம க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்த உடனே மோரில் கொஞ்சமாக உப்பு கலந்து அது கூட இதை கலந்து வச்சிட்டோம்னாக்கா கருத்து போகாமல் பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ வாழைப்பூவெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம மோரில் உப்பு கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த வாழைப்பூ பற்றி நம்ம நன்மைகள் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மாதவிடாய் தொந்தரவு இருக்கிறவங்களாம் அடிக்கடி உணவில் வந்து இந்த வாழைப்பூ சேர்த்துக்கலாம். அதே தாங்க ராகி மாவு பற்றியும் சொல்லவே வேண்டாங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே இந்த ராகி மாவு பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இது ரெண்டும் சேரும்போது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. அதுவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், நல்லா 1 பதிமாக தட்டி வச்சுக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு பொடியாக கட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலை, இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்கள் வாழைப்பூ, இதையுமே அந்த மோர் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூடைய பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா ராகி மாவு சேர்க்கும் போது சூப் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு லோ ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா சலன்னு கொதித்து வரணும். அந்த வாழைப்பூவும் நல்லா வெந்துருங்க. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதோடு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு சூப் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் பூ இந்த ராகி மாவில் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அடுப்பு தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றினோம்னா நல்லா கெட்டி விட ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கிற ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த ராகி மாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து அந்த மாவு வெந்து வரணுங்க. அந்த பூவோடு சேர்த்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சூப் குடிக்கிற பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லாட்டி தண்ணியாகவும் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அந்த மாவு பூவெல்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பு. இது மட்டுமே போதுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நம்ம வந்து இட்லி தோசைலாம் வேண்டாம், இது ஒரு பவுல் குடித்தாவே நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்குங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்திங்கனாக்கா அந்த சளி தொந்தரவுலாம் இருக்காது, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்தின்னு கூட சொல்லலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி இதமான சூப் ரெசிபியாக கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.